தற்போது பார்த்தீங்கன்றால் கர்நாடக சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்தின் ஜெயிலர் படத்திலே ஒரு சில நிமிடங்கள் வந்து சென்றாலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியவர் இந்த சிவராஜ்குமார். சிவண்ணா என்று அவருடைய ரசிகர்கள் அன்பாக அழைக்கப்படுபவர். மறைந்த பிரபல கன்னட நடிகர் ராஜ்குமாரின் மகன். அதே போன்று இளம் வயதிலேயே பிரபலமாக இருந்து திடீரென மாரடைப்பு காரணமாக மறைந்து போன நடிகர் புனித் ராஜ்குமாரின் அண்ணன் தான் இந்த சிவராஜ்குமார். இவரும் மிகவும் பிரபலமான நடிகர், கன்னட வசூல் சக்கரவர்த்தி என்று இவரை அழைப்பார்கள். அவர் தற்போது திரைப்படங்கள் நடித்துக் கொண்டிருப்பது திடீரென மயங்கி விழுந்து பிறகு அவருக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. சிறுநீரக புற்றுநோய் இருப்பதாக கண்டறியப்பட்டு உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா சென்றார். அமெரிக்காவில் உள்ள மியாமி கேன்சர் இன்ஸ்டிடியூட், அதாவது மியாமி புற்றுநோய் தடுப்பு மருத்துவமனையிலே அவர் சேர்க்கப்பட்டார். அவருக்கு தமிழகத்தை சேர்ந்த டாக்டர் முருகேஷ் மனோகரன், தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட டாக்டர் முருகேஷ் மனோகரன் தான் சிகிச்சை அளித்திருக்கிறார். தற்போது அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது. அவருடைய கேன்சர், அவருக்கு இருந்த கேன்சரின் கதை முடிந்து விட்டது. அவருடைய கேன்சர் பிளேடரில், அதாவது சிறுநீர் பை என்று கூறுவாங்க, அந்த சிறுநீர் பையிலே அந்த கேன்சர் தொற்று இருந்திருக்கிறது. எனவே முழுவதுமாக அந்த சிறுநீர் பையை அதை அவருடைய உடலில் இருந்து அகற்றி இருக்கிறார்கள். அந்த நோய் பாதிப்பு, அந்த கேன்சர் பாதிப்பு இருந்த சிறுநீர் பை முழுவதும் தற்போது எடுக்கப்பட்டு விட்டது. எனவே தற்போது அந்த கேன்சர் பாதிப்பு அவருக்கு முழுமையாக இல்லை. அதற்கு பதிலாக அவருடைய குடல் வாழ்விலிருந்து ஒரு செயற்கையான சிறுநீர் பையை உருவாக்கி தற்போது அவருடைய உடலிலே வைத்திருக்கிறார்கள். தற்போது ஐசியூவில் தான் இருக்கிறார். அந்த ஐசியூவில் இருந்தாலும் அவருடைய உடல்நிலை ஸ்டேபிளாக, அதாவது நிலையாக சீராக இருக்கிறது என்று மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக டாக்டர் முருகேஷ் மனோகரன் அந்த கருத்தினை நம்மிடம் பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய மனைவி கீதா சிவராஜ்குமாரும் தன்னுடைய கணவருக்காக வேண்டிக் கொண்ட அவருடைய கோடான கோடி ரசிகர்கள் மற்றும் நல விரும்பிகள் மற்றும் பத்திரிகைகள், ஊடகங்கள் என அனைத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது அவர் போஸ்ட் சர்ஜரியில் இருக்கிறார். அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்து தற்போது உரிய மற்ற நடவடிக்கைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு வருகின்றன. விரைவில் அவர் குணமடைவார். ஓரிரு தினங்களில் அவர் உங்களுடன் பேசுவார் என்று கூறியிருக்கிறார். எனக்கு தற்போது கிடைத்த தகவல் அடிப்படையில் பார்க்கும்பொழுது மொபைல் போன் மூலமாக ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிப்பார் சிவராஜ்குமார் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் தற்போதைய நிலையில் அவருடைய உடல்நிலை சீராக இருக்கிறது. அவருக்கு இருந்த புற்றுநோய் முற்றிலுமாக அறவே அகற்றப்பட்டு விட்டது. அந்த புற்றுநோய் தாக்கியிருந்த அந்த சிறுநீர் பாதை முழுவதும் வெளியே எடுக்கப்பட்டு விட்டது. மற்ற இடங்களில் எந்த புற்றுநோய் கிருமிகள் பரவாததால் அந்த இடத்தை மட்டும் எடுத்து விட்டார்கள். தற்போது அதற்கு பதிலாக ஒரு செயற்கை சிறுநீர் பையை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்ற தகவலும் நமக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தற்போது நலமாகவும் இருக்கிறார், விரைவில் குணமடைவார் என்று தெரிகிறது. டாக்டர் முருகேஷ் மனோகரன் அவருக்கு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடத்திய தமிழகத்தை சேர்ந்த டாக்டர் முருகேஷ் மனோகரன் பேசும்பொழுது ஓரிரு வாரங்களில் அவர் இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவார். ஏனென்றால் அவர் மிகவும் மனதளவிலே வலுவாக இருக்கிறார், தெளிவாகவும் இருக்கிறார். ஒரு பாசிட்டிவான பர்சன், ஸ்ட்ராங் பர்சன் என்ற வகையில தன்னுடைய கருத்தினை தெரிவித்திருக்கிறார். எனவே வெகு விரைவில் அவர் குணமடைந்து ஓரிரு வாரங்களில் இயல்பு நிலைக்கே திரும்பி விடுவார் என்ற தகவலையும் அவர் பகிர்ந்திருக்கிறார். எனவே கன்னட ரசிகர்கள் மட்டுமல்ல, இந்திய திரையுலகில் உள்ள ரசிகர்களுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியாக, அவருடைய ரசிகர்களுக்கு மிக முக்கியமான செய்தியாக இந்த தகவலை தற்போது கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, புற்றுநோயை முற்றிலுமாக அகற்றி இருக்கிறார்கள். அந்த பாதிக்கப்பட்ட பகுதியை முற்றிலுமாக அகற்றி செயற்கை பகுதியை வைத்து அவர் தற்போது இயல்பு நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்ற தகவல் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை நமது நேயர்களுக்கு முதல் தகவலாக, தமிழ் ஊடகங்களில் முதல் தகவலாக தற்போது நாம் பதிவு செய்கிறோம். நிகிதா.